ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதுக்கு நான் 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பண்ணைக்கோழி முட்டை கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால கொஞ்சம் டார்க்கராக தான் தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு கடாயில் பேனில் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி பீட்டரை வச்சு நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு, சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன். இது நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பொடியாக நல்லா சாப் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண மல்லித்தழை. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது, அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டு மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெட்டை இதில் நல்லா தோய்ச்சி எடுத்து பேனில் போட்டுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இது மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் டொமேட்டோ கெச்சப் கூடவே இது நல்லா சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஆம்லெட் போட்டு கூட இதுக்கு நடுவில் வச்சு கூட சாப்பிட்லாம். 1/2 ஸ்பூன் இந்த 4 பீஸுக்கு நடுவில் 1/2 ஸ்பூன் பட்டர் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா பட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால நீங்கள் அப்படியே கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு. பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.